மரியே வாழ்க, மகிமை அன்னையே வாழ்க. பார்போற்றும் பாத்திமா அன்னையே, எமது இதயத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். நட்புக்களே, இன்று நாம் முப்பெரு நிகழ்வை கொண்டாடுகின்றோம். நாம் தாய் திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவையும் நம் தாய் மரியாளின் விண்ணேற்பு ஆனந்தத்தையும் கோடி அற்புதரின் பிறப்பு நாளையும் நாம் சிறப்பிக்கின்றோம். நம் உயிரான அன்னை மரியாள் 58 வயது இருக்கின்ற பொழுது வானதூதர் அவருடைய விண்ணக அழைப்பை அவருக்கு அறிவிக்கின்றார். அன்னை மரியாள் அகமகிழ்வுடன் அனைத்து அப்போஸ்தலர்களையும் தன்னை சந்திக்க அழைக்கின்றார். அற்புதமாக இறைவார்த்தையை போதித்த அனைவரும் ஒன்று கூட. தோமையார் மட்டும் தன் போதனையை இந்தியாவில் தொடர்ந்து கொண்டிருந்தார். அன்னை மரியாள் அனைத்து அப்போஸ்தலர்களிடம் தான் இறைவனால் அழைக்கப்பட்ட செய்தியை தெரிவித்து அனைவரையும் ஆசிர்வதிக்கின்றார். இயேசு வானதூதர் புடைசூழ அன்னை மரியின் புனிதமான ஆன்மாவை விண்ணகம் எடுத்துச் செல்கிறார். அப்போஸ்தலர்கள் அன்னை மரியின் உடலை எருசலேமில் அடக்கம் செய்கிறார்கள். வானதூதர்கள் புடைசூழ்ந்து 3 நாட்கள் அன்னையின் புகழ் பாட அவர் உடலை வணங்கி மகிமைப்படுத்துகிறார்கள். தோமா இந்தியாவிலிருந்து எருசலேம் திரும்புகிறார். வழியிலே பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் இறைவனை போற்றுவதையும் அதில் ஒருவர் விரைந்து சென்று மரியின் உடலை கண்டு ஆசி பெற அவருக்கு அழைப்பு விடுகிறார். அவ்வேளையில் வானதூதர் புடைசூழ அன்னையின் உடலானது விண்ணகம் எடுத்துச் செல்லப்படுகிறது. அவருடைய புனிதமான துணியானது தோமாவை நோக்கி விழ நிறை ஆசிர் பெறுகின்றார். அவர் அப்போஸ்தலர்களை சந்தித்து அவர் நிகழ்வுகளை கூறுகின்றார். சில நாட்களுக்கு பின் அவர்கள் அன்னையின் திருவுருவம் இருக்கும் கல்லறையை நோக்கி செல்கிறார்கள். கல்லறை காலியாக உள்ளது. அப்பொழுது அப்போஸ்தலர்களிடம் தோமையார் அன்னை மரியின் உடல் எப்படி வானதூதர் புடைசூழ விண்ணகம் சென்றதென்றும் அதன் மூலமாக அவருடைய உடையானது தனக்கு பெரும் ஆசீர்வாதமாக கிடைத்ததையும் சொல்லுகின்றார். அப்போஸ்தலர்கள் அன்னையை மகிமைப்படுத்தி இறைவனை புகழ்கிறார்கள். புனித அப்போஸ்தலர்கள் 14 நாட்கள் நோன்பிருந்து அன்னையின் திருவுடலை பற்றிய இரகசியத்தை வெளிப்படுத்த இறைவனிடம் ஜெபிக்கிறார்கள். மிஸ்ரா மாதத்தின் 16ஆம் தேதி இறைவன் தாமே அன்னையின் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். புனிதமான இறை வார்த்தையை தாங்கிய உடல் மண்ணிலே அழிவுறாது. அன்னையின் மாட்சியுள்ள உடல் என்றும் அழிவுறாது. நின்றும் அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகின்றார். நாம் அவருடைய குழந்தைகள். உலகில் வாழும் தாய் உள்ளங்களிலும் பன்மடங்கு அன்பை கொண்டு உதரத்தில் தாங்கும் தாயாக நம்மை விசுவாசத்திலும் தாங்கி வழிநடத்தும் தாயிடம் நம்முடைய வாழ்வை ஒப்படைப்போம். உலகில் நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள், பலவிதமான இக்கட்டுக்கள், துன்பங்கள், அடிமைத்தனங்களிலும் அன்னை தாமே நம்மை வழிநடத்தி என்றும் சுதந்திரம் காணும் மக்களாக அன்னையின் உன்னதமான கரம் பிடித்து மோட்சத்தாயை நம்முடைய வாழ்விலே தாயாக கொண்டு என்றும் அவருடைய அன்பை பறைசாற்றி நம் வாழ்வையும் பிறர் வாழ்வையும் மேம்படுத்துவோம். மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ்.